Hello friends, vanakkam and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம சேமியா உப்மா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சேமியா உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். வாங்க இப்போ சேமியா உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இப்போ இன்றைக்கி இந்த சேமியா தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 20 ரூபா. இந்த சேமியாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒடிச்சு வச்சுருக்கணும். அந்த பேக்கெட்டோடையே நாம் அதை வந்து பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, நான் இதுக்கு பொடி வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், ஒரு பெரிய கப் தண்ணீர், நாம் பொடி பண்ணி வச்சுருந்த சேமியா. இப்போ சேமியா உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கடுகு நல்லா வெடித்ததும் நாம் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த மிளகாவை அதில் போட்டுக்கோங்க. மிளகாவும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இந்த அளவு நமக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை அதில் சேருங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் நாம் பொடி செஞ்சு வச்சுருந்த சேமியாவை அது கூட சேருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பொறுமையாக கிளறி விடுங்க. கிளறி விடும்போது இந்த சேமியா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. இந்த சூட்டில் அப்படியே சேமியா இன்னும் நல்ல வேகும். இன்னும் நல்லா வெந்து நமக்கு ரொம்ப உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக நமக்கு சுவையான சேமியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா உப்புமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.